குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நான் உங்கள் மேக்ஸ் சார் பேசுகிறேன். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துட்டோம்னா எக்ஸாம்பிள் 6.8லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 6.8 என்னென்னா, எக்ஸாம்பிள் 6.8 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் cos theta plus sin theta equal to root 2 cos theta, then prove that cos theta minus sin theta equal to root 2 sin theta. cos theta minus sin theta equal to root 2 sin theta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில் வந்து cos theta plus sin theta equal to root 2 cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது cos theta plus sin theta equal to root 2 cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம். அதான் பண்ணி காமிச்சிப்போம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னா ரெண்டு சைடுமே என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். அதான் எழுதியிருப்போம். இங்கே காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டான்னு இருக்கா, அதை ஸ்கொயர் பண்ணால் காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர், காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி ரூட் 2 காஸ் டீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் ரூட் 2 காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா இப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ இந்த காஸ் டீட்டாவை ஏன்னு எடுத்துக்கோங்க, சைன் டீட்டாவை பின்னு எடுத்துங்க. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் அப்படின்னா இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா காஸ் டீட்டான்னு இருக்கிறதுனால அது என்ன வந்துடும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர்னா சைன் டீட்டா இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2ab னா 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா, அதுதான் இருப்போம் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா இப்போ என்ன வரும், 2 இப்போ இந்த 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா இப்போ என்ன வரும்னா நமக்கு வந்து 2 காஸ் டீட்டா சைன் டீட்டாவை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கிறோம். மீதி இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டாவை இந்த பக்கம் எடுத்து ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த பக்கம் வந்தால் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு ஆயிரும். இப்போ 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா ஈக்குவல் இப்போ பாருங்கள், இந்த 2 காஸ் ஸ்கொயர் டீட்டாவை மைனஸ் பண்ணிட்டா என்ன வந்துடும் நமக்கு, காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கும். இப்போ 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா ஈக்குவல் டு இப்போ கவனிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ எப்படி எழுதிக்கலாம், இதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுது அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர்னால இப்போ ஏக்கு பதிலாக காசுன்னும் பிக்கு பதிலாக சைன்னு போடுவோம், அதுதான் போட்டிருப்போம். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா என்ன மல்டிப்ளையில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் என்ன நமக்கு டிவைடுக்கு வந்துடும். காஸ் டீட்டா இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா பை காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டாவோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணிடுறோம், இந்த காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மீதியை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆயிரும், 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா, காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா அப்படின்னு வந்துடும். அப்போ 2 சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா அப்படின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவனிங்க, நமக்கு இப்போ காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு என்னென்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ரூட் 2 காஸ் டீட்டான்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 2 இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து 2 காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு இருக்குது, டிவைடில் காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டான்னு இருக்குது. அப்போ அந்த காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம், ரூட் 2 காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாமா, அதை தான் எழுதியிருப்போம். இப்போ 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா டிவைட் பை ரூட் 2 காஸ் டீட்டா. இப்போ இந்த காஸ் டீட்டா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு காஸ் டீட்டா சைன் டீட்டா. இப்போ இந்த 2வை எப்படி எழுதிக்கலாம், இப்போ இந்த 2வை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2வை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாமா, 2 டைம் ரூட் 2 மல்டிப்ளை பண்ணால் 2. இப்போ இந்த 2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ரூட் 2 இப்போ காஸ் டீட்டா சைன் டீட்டா டிவைட் பை ரூட் 2 காஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா சைன் டீட்டா. இப்போ என்ன ஆயிரும், ஒரு ரூட் 2 கேன்சல் ஆயிரும், ஒரு காஸ் டீட்டாவும் கேன்சல் ஆயிரும். நம்ம மீதி என்ன இருக்கும், ரூட் 2 சைன் டீட்டா மட்டும் இருக்கும்.
இப்போ √2 sin theta equal to cos theta minus sin theta hence proved. இப்போ இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ புரியுதா இல்லையா? அதாவது வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. அதாவது cos theta ப்ளஸ் sin theta equal to √2 cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்? cos theta ப்ளஸ் sin theta ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √2 cos theta ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ இது cos theta ப்ளஸ் sin theta ஹோல் ஸ்கொயர்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம். அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா cos ஸ்கொயர் theta, b ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் theta, 2ab 2 cos theta sin theta. இப்போ இந்த √2 cos theta ஹோல் ஸ்கொயர்னா √2 ஸ்கொயர் பண்ணால் 2 cos theta ஸ்கொயர் பண்ணால் cos ஸ்கொயர் theta அப்படின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 cos theta sin theta மட்டும் வச்சுக்கிறோம். மீதி இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் theta இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ 2 sin theta cos theta equal to 2 cos ஸ்கொயர் thetaவை ஒரு cos ஸ்கொயர் thetaவை மைனஸ் பண்ணிட்டா என்ன வந்துடும்? cos ஸ்கொயர் theta மட்டும் இருக்கும். இப்போ cos ஸ்கொயர் theta மைனஸ் sin ஸ்கொயர் theta. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 2 cos theta sin theta equal to இப்போ இதை பாருங்கள், இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதை எப்படி எழுதிக்கலாம்? a ப்ளஸ் பி a மைனஸ் பி. அப்போ cos theta ப்ளஸ் sin theta மல்டிப்ளை இருக்குது. இந்த பக்கம் தான் என்ன டிவைடுக்கு வந்துடும். 2 cos theta sin theta பை cos theta ப்ளஸ் sin theta equal to cos theta மைனஸ் sin theta அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ cos theta ப்ளஸ் sin theta போல் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது √2 cos theta அந்த வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அதாவது 2 cos theta sin theta பை √2 cos theta equal to cos theta மைனஸ் sin theta. இப்போ 2ஓட வேல்யூ 2 எப்படி எழுதிக்கலாம்? √2 இன்ட்டு √2ன்னு எழுதிக்கலாம். cos theta sin theta பை √2 cos theta ஈக்குவல் டு cos theta மைனஸ் sin theta. இப்போ ஒரு √2 கேன்சல் ஆயிரும், ஒரு cos theta மீதி என்ன இருக்கும்? √2 sin theta ஈக்குவல் டு cos theta மைனஸ் sin theta. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு. புரியுதா இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 6.9 6.8 பார்த்தாச்சு. அடுத்தது வந்து 6.9 அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 6.8 இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6.9 கொஷின் நம்பர் 6.9 பார்க்க போகிறோம். 9th கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 9th கொஷின் பார்த்தீங்கன்னா 6.9 6.9 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 6.9 தான் வந்து இப்போ வந்து 6.9 பார்க்க போகிறோம். இந்த 6.9 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து ப்ரூவ் தட் cosecant theta minus sin theta, prove that cosecant theta minus sin theta, secant theta minus cos theta, tan theta plus cot theta equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா cosecant theta minus sin theta, secant theta minus cos theta, tan theta plus cot theta ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கவனி கொடுத்துருக்கிறத எழுதிடும். அதாவது cosecant theta minus sin theta, secant theta minus cos theta, tan theta plus cot theta equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது LHS வந்து என்ன, லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? cosecant theta minus sin theta, secant theta minus cos theta, tan theta plus cot theta equal to 1ங்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. 1ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ பார்த்தோம்னா ஈக்குவல் டு இப்போ cosecant thetaவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். cosecant thetaவை எப்படி எழுதிக்கலாம்? 1/sin theta. புரியுது? cosecant thetaனா 1/sin thetaன்னு ரெஸ்ட் ப்ரோக்கில் எழுதி காமிச்சிருப்போம், அதுதான் எழுதியிருக்கோம் 1/sin theta. அதேமாரி மைனஸ் sin theta. அதேமாரி secant thetaவை எப்படி எழுதிக்கலாம்? 1/cos theta மைனஸ் cos theta. அதேமாரி tan thetaவை எப்படி எழுதிக்கலாம்? sin theta by cos theta. cot theta வந்து எப்படி எழுதிக்கலாம்? cos theta by sin theta. ஒன்று புரியுதா இல்லையா? இப்போ cosecant thetaவை வந்து 1/sin theta அப்படின்னு எழுதிக்கலாம் மைனஸ் sin theta. அதேமாரி secant theta வந்து 1/cos theta மைனஸ் cos theta. அதேமாதிரி tan theta வந்து sin theta divided by cos theta ப்ளஸ் cot theta வந்து cos theta by sin theta அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டினாமினேட்டில் sin theta இருக்குது, இங்கே இல்லை. அதனால் என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயர் theta by sin theta. அதேமாரி இங்கேயும் டினாமினேட்டரில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க.
1 minus cos theta into cos theta என்ன வந்துடும் cos square theta 1 minus cos square theta divided by cos theta அதே மாதிரி இங்கேயும் டினாமினேட்டர் வந்து வேறு வேறு கிராஸ் பண்ணல sin into sin என்ன வந்துடும் sin square theta cos into cos என்ன வந்துடும் cos square theta divided by sin theta cos theta இப்போ 1 மைனஸ் சைன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானா அதை எப்படி எழுதிக்கலாம் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா அதேமாதிரி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டானா சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா அதேமாதிரி சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டானா அதனோட வேல்யூ வந்து 1 டிவைட் பை காஸ் டீட்டா சைன் டீட்டா இப்போ பாருங்கள் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா கீழே பாருங்கள் சைன் டீட்டா இன்ட்டு சைன் இந்த சைன் டீட்டாவையும் இந்த சைன் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த காஸ் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்போ இங்கேயும் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் இருக்குது கீழேயும் காசு இப்போ ரெண்டும் கேன்சல் ஆகி என்னென்னு வந்துடும் 1 வந்துடும் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்துருச்சா அப்போ இதுதான் வந்து 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா டேன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொசிகன் டீட்டாவுக்கு பதிலாக கொசிகன் டீட்டாவுக்கு பதிலாக 1 பை சைன்னு போட்டோம் மைனஸ் சைன் டீட்டா அதேமாதிரி சீக்கன் டீட்டாவுக்கு பதிலாக 1 பை காஸ் டீட்டா டேன் டீட்டாவுக்கு பதிலாக சைன் பை காசு காட் டீட்டாவுக்கு பதிலாக காஸ் பை சைன் இப்போ இங்கே டினாமினேட்டில் சைன் டீட்டா இருக்குது இங்கே இல்லாதனால இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடும் அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா அடுத்தது இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா சைன் டீட்டா இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானா காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டானா சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னா அதனோட வேல்யூ 1 காஸ் டீட்டா சைன் டீட்டா இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் காஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா இப்போ கீழே இருக்கிறது டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டானா சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டானா காஸ் ஸ்கொயர் டீட்டா இப்போ காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் கீழேயும் காஸ் ஸ்கொயர் அப்போ ரெண்டுமே என்ன ஆயிடும் நமக்கு கேன்சல் ஆகி 1 அப்படின்னு வந்துடும் இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.10 அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.10 6.9 பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.10 எக்ஸாம்பிள் 6.10 பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.10 என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் அதாவது ப்ரூவ் தட் sin a divided by 1 plus cos a plus sin a divided by 1 minus cos a equal to 2 cosecant a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது sin a divided by 1 plus cos a plus sin a divided by 1 minus cos a equal to 2 cosecant a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ கவனிங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை எழுதியாச்சு இப்போ sin a divided by 1 plus cos a sin a divided by 1 minus cos a equal to இப்போ கவனிங்க ஃபஸ்ட்டு டேர்முக்கு கீழே டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் காஸ் ஏ இருக்குது செகண்டில் வந்து 1 மைனஸ் காஸ் ஏ இருக்குது அப்போ இது ரெண்டும் வேறு வேறு அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் ஃபஸ்ட்டு இப்போ இந்த சைன் ஏவையும் 1 மைனஸ் காஸ் ஏ பண்ணுங்கள் என்ன வந்துடும் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ அதுக்கப்புறம் ப்ளஸ் இப்போ இந்த 1 ப்ளஸ் காஸ் ஏவையும் சைன் ஏவையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வந்துடும் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ அடுத்தது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வந்துருச்சு நமக்கு 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏனா 1 ப்ளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ சைன் ஏவையும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வந்துடும் சைன் ஏன்னு வந்துடும் மீண்டும் இப்போ சைன் ஏவையும் மைனஸ் காஸ் ஏவையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வந்துடும் சைன் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னு வந்துடும் அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் சைன் ஏவையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வந்துடும் சைன் ஏ சைன் ஏவையும் காஸ் ஏவையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வந்துடும் சைன் ஏ காஸ் ஏ டிவைட் பை அடுத்தது கீழே பாருங்கள் 1 ப்ளஸ் காஸ் ஏ கீழே பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏன்னு இருக்குது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னா என்னென்னு சொல்லிடலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன தான் வரும் 1 தான் வரும் பி ஸ்கொயர்னால் காஸ் ஏ ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஏ அப்போ 1 ப்ளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ
கேன்சல் ஆகிட்டா அப்போ மீதி என்ன இருக்குது நமக்கு இங்கே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஏ காசு ஏ ப்ளஸ் சைன் ஏ காசு ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ஒரு சைன் ஏ இருக்குது, இங்கே ஒரு ஆட் பண்ணால் என்ன வந்துடும் 2 சைன் ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்குது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னா அதனோட ஐடென்டிட்டி வந்து என்ன சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ என்ன ஆயிரும் ஒரு சைன் கேன்சல் ஆயிருமா, அப்போ மீதி என்ன இருக்குது 2 பை சைன் ஏ அப்படின்னு இருக்குது. 2 பை சைன் ஏ அப்படின்னு இருக்குது. இப்போ கவனிக்கணும், நான் ஏற்கனவே அந்த ரெசிப்ரோக்கில் சொல்லியிருப்போம். அதாவது என்னென்னா நமக்கு 1 பை சைன் டீட்டா அப்படின்னா என்னென்னு சொல்லியிருப்போம் கொசிகன் டீட்டா அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே தான் இங்கேயும் 2 பை சைன் ஏன்னு இருக்குது. அந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ 1 பை சைன் ஏன்னா அதை எப்படி எழுதிக்கலாம், டீட்டாவில் வந்தால் கொசிகன் டீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ 1 பை சைன் ஏ அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம் கொசிகண்ட் ஏ, அதை தான் எழுதிப்போம். இப்போ 2 கொசிகண்ட் ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதான் 2 கொசிகண்ட் ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து சைன் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பண்ணுறப்ப சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ, இங்கேயும் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏன்னு வந்துடும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் நமக்கு மீண்டும் சைன் ஏவையும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் சைன் ஏவையும் மைனஸ் காஸ் ஏவை மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ, மீண்டும் சைன் ஏவையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் சைன் ஏவையும் காஸ் ஏவையும் மல்டிப்ளை ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ டிவைட் பை இப்போ கீழே பாருங்கள் 1 ப்ளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏன்னு வருது. அப்போ இது எந்த ஃபார்மேட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ், அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் சைன் ஏ, அதாவது நமக்கு என்ன மைனஸ் சைன் ஏ காசு ஏ ப்ளஸ் சைன் ஏ காசு ஏ கேன்சல் ஆகிரும். அப்போ சைன் ஏவையும் இந்த சைன் ஏவையும் ஆட் பண்ணால் 2 சைன் ஏ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னா அது எப்படி எழுதலாம் சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ ஒரு சைன் என்ன ஆயிரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 2 பை சைன் ஏ 2 பை சைன் ஏன்னா என்னென்னு சொல்லிடலாம் 2 கொசிகண்ட் ஏ. 1 பை சைன்னா கொசிகண்டு, இப்போ 2 பை சைன் ஏன்னா 2 பை 2 கொசிகண்ட் ஏ அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் வந்து அந்த தேர்டு எக்ஸாம்பிள், அதாவது 6.10. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6.11. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6.11 எக்ஸாம்பிள் பாருங்கள். அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது நமக்கு. 6.11 எக்ஸாம்பிள் 6.11 எக்ஸாம்பிள் 6.11 பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.11 எக்ஸாம்பிள் 6.11 பாருங்கள். அதான் வந்து இப்போ 6.11 எக்ஸாம்பிள் 6.11 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. எக்ஸாம்பிள் 6.11 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 6.11 பாருங்கள். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 6.11 என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் 6.11 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, அதாவது if cosecant theta plus cot theta equal to p, then prove that cos theta equal to p square minus 1 divided by p square plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுவோம். அதாவது கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் என்னென்னு தெரியும் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டானா 1. அதாவது ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிஸில் பார்த்துருப்போம். கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ பார்த்தீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இதை அடிச்சிருங்க, இது தேவையில்லை, இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. இப்போ கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதை எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அதை தான் எழுதியிருப்போம். கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா
இன்ட்டு கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாக்கு பதிலாக என்ன கொஸ்டினில் கொடுத்துருங்க பின்னு கொடுத்துருக்காங்களா அந்த வேல்யூ இங்கே போட்டுக்கலாமா பி இன்ட்டு கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு பி இந்த பக்கம் வந்தால் டிவைடுக்கு வந்துடும். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்து இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துருக்கோம். கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு பிங்கிறது ஈக்குவேஷன் 1. கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1/பிங்கிறது 2ன்னு எடுத்துருக்கோம். அடுத்தது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆடு அதாவது கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு பி, கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1/பி. இப்போ ஆட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும் நமக்கு ஆட் பண்ணுறப்ப கொசிகன் டீட்டா ப்ளஸ் கொசிகன் டீட்டானா 2 கொசிகன் டீட்டா, காட் டீட்டா மைனஸ் காட் டீட்டா தான் கேன்சல் ஆயிரும், பி ப்ளஸ் 1/பி. இப்போ 2 கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணணும் இந்த பியால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்காங்க. என்ன வந்துடும் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/பி. அதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணுறோம் அடுத்தது என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து அதாவது இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். போன டைம் ஆட் பண்ணுறோம், இப்போ மைனஸ் பண்ணுறோம். அதாவது கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு பி, கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1/பி. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணி ப்ளஸ் கொசிகன் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும், மைனஸ் காட் டீட்டா என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1/பி என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் நமக்கு இப்போ சைனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொசிகன் டீட்டா மைனஸ் கொசிகன் டீட்டா கேன்சல் ஆயிரும். காட் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டானா 2 காட் டீட்டா பி மைனஸ் 1/பி. இங்கேயும் அதே தான், நமக்கு டினாமினேட்டர் இல்லாதனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்போ பி இன்ட்டு பின்னா என்ன வந்துடும் நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி. இதை ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். அதாவது 4ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணுறோம். அதாவது 4ஐ வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் தான் என்ன நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து என்னென்னா 2 காட் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி. அதை தான் அங்கே எழுதியிருப்பாங்க. அதுதான் 2 காட் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி. அடுத்தது டிவைடட் பை 2 கொசிகன் டீட்டா டிவைடட் பை அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் என்ன 2 கொசிகன் டீட்டா. இப்போ டிவைடில் போடுறதுக்கு பதிலாக இதை மல்டிப்ளையில் போட்டோம்னா என்ன வந்துடும் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/பிங்கிறது டிவைடில் வரும். இப்போ இந்த மாதிரி வரும். அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி டிவைடட் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை பி இப்படின்னு வரும். இப்போ நமக்கு வந்து இப்போ இதை வந்து மல்டிப்ளையில் எழுதுனா என்ன வந்துடும் நமக்கு மல்டிப்ளையில் எழுதுனா இந்த வேல்யூவை என்ன வந்துடும் நமக்கு மல்டிப்ளையில் எழுதணும்னா பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி இன்ட்டு பி பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். இப்போ அதை தான் அப்படி எழுதியிருப்பாங்க. 2 காட் டீட்டாவோட வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 1/பி டிவைட் பை 2 கொசிகன் டீட்டானா இதை மல்டிப்ளை எழுதுனா என்ன வந்துடும் பி பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ என்ன ஆயிரும் இந்த பி என்ன ஆயிரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி அதேமாதிரி 2வும் என்ன ஆயிரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ காட் டீட்டாவை எப்படி எழுதிக்கலாம் காஸ் டீட்டா பை சைன் டீட்டா டிவைடட் கொசிகன் டீட்டாவை எப்படி எழுதிக்கலாம் காட் டீட்டா வந்து காஸ் பை சைனு, கொசிகன் டீட்டாவை 1/sin டீட்டான்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை பி ஸ்கொயர். இப்போ அடுத்தது என்னென்னா நமக்கு வந்து இப்போ கவனிங்க. இப்போ அடுத்தது என்னென்னா இப்போ காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு இருக்குது. அப்போ காஸ் டீட்டா பை சைன் டீட்டா இன்ட்டு இதை மல்டிப்ளை கொண்டு வந்தால் என்ன 1/sin டீட்டா என்னவா மாறிடும் சைன் டீட்டா அப்படின்னு வரும். இப்போ சைன் டீட்டா என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். மீது என்ன இருக்கும் காஸ் டீட்டா மட்டும் இருக்கும். அதனால தான் வந்து நமக்கு காஸ் டீட்டான்னு இங்கே போட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? அதனால தான் காஸ் டீட்டான்னு போட்டிருக்காங்க. இப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை பி ப்ளஸ் 1. இது தான் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சா இல்லையா? அதாவது என்னென்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்க கொஸ்டினில் இஃப் கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு பி தென் ப்ரூவ் தட் காஸ் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை பி ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே எழுதிருப்போம் கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு பி. இப்போ அடுத்தது நமக்கு தெரியும் கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது தேவையில்லை நமக்கு இந்த லைனு. இப்போ ஏ ப்ளஸ் பி கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா இன்ட்டு கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாவுக்கு பதிலாக பின்னு போட்டுக்கலாம். இப்போ பி இன்ட்டு கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1/பி. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும் நமக்கு காட் டீட்டா கேன்சல் ஆயிரும். இப்போ 2 கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு பி ப்ளஸ் 1/பி. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை பின்னு வந்து அடுத்தது சப்ராக்ட் பண்ணுறோம். கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு பி கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1/பி. சப்ராக்ட் பண்ணுறப்ப சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் கொசிகன் மைனஸ் ஆயிரும், மைனஸ் காட் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1/பி மைனஸ் ஆயிரும். அப்போனா
ஏன்னா நமக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் இது கொஸ்டின் டீட்டா கேன்சல் ஆயிரும். காட் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா 2 காட் டீட்டா ஈக்குவல் டு பி மைனஸ் 1 பை பி. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 காட் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை பி அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம், ஃபோர்த்தையும் தேர்டையும். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன, 2 காஸ் டீட்டா 2 காட் டீட்டா, தேர்டு வந்து 2 கொஸ்டின் டீட்டா. அதேமாதிரி பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை பி, அதாவது 2 காட் டீட்டாவோட வேல்யூ, 2 கொஸ்டின் டீட்டாவோட வேல்யூ டிவைடில் வரும், அது மல்டிப்ளை அப்போ தலைகளாக எழுதிடும், பி பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ மீண்டும் 2 கேன்சல் ஆயிரும். இப்போ காட் டீட்டாவை காஸ் பை சைன் எழுதிக்கலாம், கொஸ்டின் டீட்டாவை 1 பை சைன் எழுதிக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை பி ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை தான் இப்போ தான் காமிச்சோம், காஸ் டீட்டா பை சைன் டீட்டா 1 பை சைன் டீட்டாவை மல்டிப்ளைக்கு வந்தால் என்ன ஆயிரும், சைன் டீட்டான்னு ஆயிரும், சைன் டீட்டா கேன்சல் ஆயிரும், காஸ் டீட்டான்னு மட்டும் வரும். இப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிடலாம். இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க்குன்னா இந்த 5 சமயம், அதாவது 6.8, 6.9, 6.10, 6.11 இந்த 4 சமயம் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிவிட்டு நீட்டாக வந்து போட்டு காட்டணும். எல்லாரும் ஹோம் ஒர்க் எழுதி கண்டிப்பாக அனுப்பிச்சிடணும். ஓகே, தேங்க்யூ.